ஒரு ஃபுல் பாயில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் எப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முட்டையை உடைக்கிறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் லேயர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு மேலே முட்டையை அப்படியே உடச்சி விடலாம். இந்த முட்டையை உடச்சி விட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரே இடத்துலையே அந்த எல்லா குவான்டிட்டியும் விழுந்துருங்க. அந்த வெள்ளைக்கரு மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஏன்னா அதில் அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி. ஆனால் மஞ்சக்கரு அப்படி கிடையாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனுடைய டென்சிட்டி அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ஒரே இடத்துல இருக்கும். அதை வந்து நம்ம தான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா டம்ளரில் ஊற்றி அந்த டம்ளரில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றுனோன்னா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். இப்போ நம்ம அது மாதிரி பண்ணலாம், அப்படியே ஊற்றிருக்கோம். ஸோ தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துருக்கோம். வேறு எந்த இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம சேர்க்கல. ஏன்னா முட்டையோட டேஸ்ட்டாக அப்படியே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வெறும் முட்டையும் உப்பு மட்டும்தான் நம்ம இதில் வச்சுருக்கோம். இந்த மஞ்சக்கரு ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா ஒரு சைடு வேகட்டும். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே திருப்பி போடலாம். ஒரு சைடு நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே திருப்பலாம். திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சக்கரு தான் வேகாமல் இருக்கும். அந்த மஞ்சக்கரும் நல்லா வெந்துடும். மஞ்சக்கரும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஆஃப் பாயில் ஃபீலிங் தான் இருக்கும். ஆஃப் பாயில் வேணாம், ஃபுல் பாயில் தான் வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா பொறுமையாக அதை திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். மஞ்சக்கருவும் நல்லா வெந்து மாவு மாதிரி இருக்கும். மாவு மாதிரி டேஸ்ட்டில் இருந்ததுனா தான் நம்ம ஃபுல் பாயில் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ஃபுல் பாயில் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ரொம்பவும் அதிகமாக வைக்க வேணாம். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜிம்மில் வச்சு போடுங்க. ஜிம்மில் வச்சு போட்டிங்கன்னா ஃபுல் பாயில் எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் வரும். ஒரு சைடுக்கு 2 தடவை 3 தடவை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா எக்ஸலண்ட் ஃபுல் பாயில் ரெடி. சாப்பிட்லாம் வாங்க.